வெல்கம் டு அரசியல் டாக்கீஸ். வழக்கமாக நம்மளுடைய இந்த அரசியல் டாக்கீஸ் திரை விமர்சனத்தில் பல படங்களை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரே படம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரிலீஸ் ஆன எல்லா படமும் ஒரே கான்செப்டில் தான் இன்றைக்கி போயிருக்கு. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன எல்லா படத்துலையுமே ஒரே கான்செப்டு கூட்டணி. யார் கூட சேர போகிறாங்க அப்படிங்கிறதான் கூட்டணி. இந்த படத்தினுடைய ஓப்பனிங்கில் மொத்தம் சூரியன், ஏழை, அப்புறம் பூ, அப்புறம் யானை, அப்புறம் ஒரு சம்மந்தம்லாம் மைக்கு, அப்புறம் இன்னும் ஒரு இது அப்படி இப்படின்னு காமிச்சு ஒரு 4-5 குடும்பத்தை காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் யார் கூட சேர போகிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது இந்த படத்தில். மொதல் வரிசையில் சூரியன், இவங்க கூட ஏற்கனவே ஒரு 4-5 குடும்பம் குடும்பமாகவே கூட்டணியாகவே இருந்துக்கிருக்காங்க. இதில் நீல சட்டை போட்ட ஒருத்தர் அப்பாவை மிரட்டிக்கே இருக்காரு. இங்கே பாருங்க, நான் மாநாடு நடத்துகிறேன், என் கூட்டத்தை பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அப்போ 6 சீட்டு கொடுங்க, 6 ஏக்கர் பிரித்து கொடுங்க, இல்லைன்னா 2 ஏக்கர் 2 சீட்டு 2 ஏக்கர் பிரித்து கொடுங்க அப்படின்னு மிரட்டியே அந்த 2 சீட்டு 2 ஏக்கரை அவர் வாங்குறத வாடிக்கையாகவே வச்சுக்கே இருக்காரு. செவப்பு துண்டு போட்டவங்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் கொடுத்தா போதும், 2 சீட்டு கொடுங்க, 6 சீட்டு கொடுங்க, இதான் கொடுப்பீங்களா, சரி ஓகே அப்படின்னு கேட்டு கீழே இருக்கிற அந்த தோழர்களை சமாதானப்படுத்திக்கிட்டு அவங்க அந்த வண்டியை ஓட்டிக்கே இருக்காங்க. இன்னொன்று, சனி பகவான் மாதிரி முதுகில் ஏறின மாதிரி இன்னொரு கருப்பு துண்டு, அவர் பேர் மைக்கோ என்னமோ சொல்லியிருக்காங்க. அவர் எப்படின்னா, எனக்கு சீட்டு வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்கள் கூட மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கூட இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும், ஒரு சீட்டு கொடுங்க, ஆனால் உங்கள் பேர்லேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு அவரும் அந்த குடும்பத்திலே அப்படியே போய்க்கே இருக்காரு. இப்போ புதுசாக வேலு அப்படிங்கிறவர் கூட்டணி விட்டு போகலாமா இல்லை வேணாமா, இன்னொரு புதுசாக ஒரு குடும்பம் வந்திருக்கு, அதோடு போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு டபுள் மைண்டாக ஓடிக்கிருக்காரு. இந்த லட்சணத்தில் இந்த குடும்பம் தான் 2026 ஒரு கூட்டணியாக வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்பா குடும்பத்தில் இருக்கிற இந்த கூட்டணி கட்சி இதெல்லாமே 2030 தாக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். ஏன்னா இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு நடிகர் கூட போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னாங்க நீங்கள் கருப்பு துண்டு, சிவப்பு துண்டு, இன்னொரு கருப்பு துண்டு, இவங்க எல்லாருமே எப்படி ஒரு நடிகர் போய் சேருவாங்க, அந்த அளவுக்கு அவங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சேருவாங்க, வாய்ப்பு இருக்குது. 2016 இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை இந்த இடத்துல போட வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த குடும்பத்தை நம்ம பார்க்க போவோம்.